ஹாய் மக்களே. சிஎஸ்கே டீம்ல பவர் ஹிட்டர் இல்ல, ஃபாஸ்ட் பவுலர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. அக்ஷன்ல சரியா பண்ணாங்களா இல்லையா, இந்த டீம் வந்து பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இந்த பிளேயிங் லெவல் வந்து சிஎஸ்கேக்கு பர்ஃபெக்டா இருக்கும், இந்த டீம் வந்து சிஎஸ்கேக்கு சிக்ஸ்த் கப்பு வாங்கி கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பவர் ஹிட்டர் இல்ல, ஃபாஸ்ட் பவுலர் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்திலே ஆமா. வருவோம். பவர் ஹிட்டர் இருக்காங்க. யாருன்னா ஜேமி ஓவர்டன், இங்கிலாந்து பிளேயர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். 6.5 இன்ச் டால் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பவர் ஹிட்டராகவே இருக்காருன்னே சொல்லலாம். இந்த வீடியோ கிளிப்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு பேட்டிங் பண்றாரு அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 6.5 ஃபீட் டால் இருக்கிறனால அவர் ஓவர் பவுலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போடுறாருன்னு சொல்லலாம். எல்லாமே பவுன்சர்ஸ் இறக்குறாரு, யார்கர் வச்சிருக்காரு, ஸ்லோ பால்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஹைட்ல இருந்து மேல இருந்து போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு பவர் ஹிட்டர், நல்ல ஒரு பவுலராகவே இருப்பாரு. சிஎஸ்கே டீமுக்கு ஒரு நல்ல அடிஷன், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவலில் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ பவர் ஹீட்டர் பத்தி பேசும்போது, நம்ம எம்எஸ்டியே ஒரு பவர் ஹீட்டர் தாங்க, ஜட்டு கூட பவர் ஹீட்டர் தான். பவர் ஹீட்டர் இல்ல, பவர் ஹீட்டர் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஒரு சும்மா ஒரு இதுன்னே சொல்லலாம். பட் என்னன்னா, ஒரு சின்ன கன்சர்ன் என்னன்னா, ஜட்டுவும் எம்எஸ்டி நல்ல ஃபார்ம்ல இருந்தே ஆகும். நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா அவங்களே போதும், ஜாமி ஓட்டர்லாம் தேவையே படாதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பவர் ஹிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க, மேக்ஸ்வெல் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க. பட் ஆனா அவங்க எல்லா டீமும் கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஒரு பவர் ஹிட்டர்ஸை விட ஒரு கிளாசிக்கலான ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான் நல்லாவே பண்ணுவாங்க. அதுதான் ஒரு நிஜமான ஒரு உண்மை. இப்போ கான்வே பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது தான், கிளாசிக்கலா ஆடுவாரு. ருத்து கூட பவர் ஹிட்டர் கிடையாது தான், இருந்தாலும் அவங்க கன்சிஸ்டண்டா ரன் மேக் பண்றது இல்லையா, அந்த மாதிரி தான். இன்னும் ஒரு ஃபினிஷிங் டியூட்டிஸ் பண்றதுக்கு ஒரு பவர் ஹிட்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம எம்எஸ்டி இருக்காரு, ஜட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஃபார்ம் மட்டும் நல்லபடியா இருந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பவர் ஹிட்டர் இருந்தது இதுவே தேவையே படாதுன்னே சொல்லலாம். ஸோ அது இன்னொரு ரீசன் சொல்றேன். இப்போ பவர் ஹிட்டர் வேணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் ஃபினிஷிங் டியூட்டிஸ் தான் முக்கியமா. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்கோரை பில்டப் பண்றதுக்கு ஒரு 10 பால் 30 இல்ல 10 பால் 25 இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் தான் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேட்டிங் லைனப்ல ஒன்னுல இருந்து ஒரு 9th விக்கெட் வரைக்குமே ஒரு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் வித் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் ஹிட்டர் தேவையப்படாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க இருந்து அட்டாக் பண்ணிட்டே வரலாம். ஒருத்தர் மட்டும் எண்ட பிடிச்சி ஆங்கரிங் பண்ணாரு அப்படின்னா கூட அடுத்த வரவங்க எல்லாருமே, ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாமே ஒரு 10 பால் 15 10 பால் 20 அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாலே பவர் ஹிட்டரோட தேவையே படாதுன்னே சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே வந்து அந்த அளவுக்கு தான் பிளேயிங் லெவன் செட் பண்ணியிருக்காங்க, டீமும் எடுத்திருக்காங்க ஆக்ஷன்ல. ஸோ லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, லாட் ஆஃப் பவர் ஹிட்டர்ஸ் இல்லைனாலும் ஒரு நல்லா அடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த டீமே ஒரு போதுமான ஒரு டீம்னே சொல்ல முடியும். ஸோ நம்ம இந்த சிஎஸ்கே ஆக்ஷன்ல வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, பிளேயிங் லெவன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோட பிளேயிங் லெவன் வந்து ருத்துராஜ் கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் கான்வே, கண்டிப்பா கான்வே வந்து ஓப்பனிங் பண்ணி ஆகும். இவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி விட்டாலே ஓப்பனிங் ஸ்லாட் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க. 2023 பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கப்படிக்கிறதுக்கு இந்த ரெண்டு பேர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றினாங்க. ரெண்டு பேருமே சூப்பரா ஆடினாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃபார்ம் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். இவங்க ஒரு பவர் பிளே தாண்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒருத்தர் மட்டும் 10th ஓவர் வரைக்கும் கொண்டு போனாரு, ஒரு 50 60 ரன் அடிச்சு கொண்டு போயிட்டாருன்னா பின்னாடி வரவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இவங்க ஸோ இந்த ஓப்பனிங் பேர் கரெக்டா இருக்கும். இன்னொரு டீம்ல வந்து ரச்சின் ரவீந்திரா பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாரு, மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கப்ல தான் இருப்பாரு. ஸோ எதனாலன்னு ரீசன் பார்க்கலாம். ஒன் டவுன் வந்து திரிபாதி இருப்பாரு. ஸோ திரிபாதி வந்து ஒரு நல்ல இந்தியன் பேட்ஸ்மேன், நல்லா ஸ்பின் ஆடக்கூடியவர், ஃபாஸ்ட்டும் நல்லா ஆடுவார், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயே ஆடக்கூடியவர். ஸோ அவரு வந்து ஒன் டவுன்ல இருக்கிறது ரொம்பவே கரெக்டா இருக்கும். ஸோ ஓப்பனிங் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல ருத்ராஜ் கான்வே, ஒன் டவுன் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் திரிபாதி அப்படின்னு போனா கரெக்டா இருக்கும். நம்பர் 4ல வந்து துபே வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா துபே வந்து போன வருஷம் வந்து நம்பர் 5 6 7 தான் இறங்கிட்டு இருந்தா, ஃபினிஷிங் டியூட்டிஸ் தான் பண்ணாரு. ஸோ மேபி இந்த வருஷம் அவர் ஸ்பின் ஹிட்டராகவே அவரோட பர்டிகுலர் ரோல்ல நம்பர் 4ஆவே வந்தாருன்னா கரெக்டா இருக்கும். ஒரு 6th ஓவருக்கு அப்புறம் விக்கெட் இது 2 விக்கெட்ஸ் டவுன் அப்படிங்கும்போது ஒரு 6th to 10th ஓவருக்குள்ளேயே வந்துட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் டீமோட பிளானையும் சொதப்பலுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்தா ஸ்பின் யாருமே போடுறது இல்லை, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மறுபடியும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவர் அந்த எதிர் டீமோட கேப்டன் வந்து அவங்க பிளான்ல மாற வைக்கிறதுக்கு அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ நம்பர் 4 வந்து துபே. நம்பர் 5 வந்து மேபி ஹூடா இல்லைன்னா விஜய் சங்கர், இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போனா நல்லாவே இருக்கும். ஹூடா வந்து ஆனா டாப் ஆர்டர் ஆடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னே சொல்லலாம். விஜய் சங்கர் வந்து பெர்ஃபெக்டா இருப்பாரு. நம்பர் 5ல வந்து விஜய் சங்கர் வந்தாருன்னா பெர்ஃபெக்டான ரோலா இருக்கும். பட் ஹூடா வந்து நம்பர் 1 டவுனோ இல்ல 2 டவுன் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தான் அவர் கரெக்டா இருப்பாரு.
ஸோ அதை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் போனா ஓகேவா இருக்கும். இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு ஸ்மாக்ல. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியாவை போட்டு 3 6 ஹேட்ரிக் சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு. அது என்னமோ சிஎஸ்கே டீமுக்கு எடுத்துட்டாலே என்னமோ தெரியல, எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஸோ மேபி ஹூடா இல்ல விஜய் சங்கர் நம்பர் 5ல வருவாங்க. ஸோ நம்பர் 6ல வந்து ஜட்டு. ஜட்டு வந்து நம்பர் 6ல வந்தா பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லலாம். அந்த இடத்துல வரும்போது என்ன சொல்றது, ஒரு பினிஷிங்க்கு ஒரு 11th 12th ஓவர்லயே ஜட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப லேட்டாவே இறக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. விக்கெட்ஸ் விழுந்துட்டா அவர் 12th ஓவர்ல இருந்து 13th ஓவர்ல இருந்தே வந்துட்டாருன்னா, ஏன்னா அவர் வந்ததுல இருந்து இப்பெல்லாம் வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஸ்ட்ரைக் பண்றது கிடையாது இப்போ. ஸோ மேபி அவருக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு 5 or 6 பால்ஸ் ஒரு பார்த்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெத் ஓவர்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்டி. எம்எஸ்டி அதே மாதிரி தான். அவருக்கு நீ இன்ஜுரி இருந்த காரணத்தினால போன வருஷம் அவர் லாஸ்ட் ஒரு 10 பால்ஸ் இல்ல 5 பால்ஸ் 6 பால்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஏன்னா அவரால் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், பார்ட்னர்ஷிப் போட முடியாதுங்கிறதுக்காக லாஸ்ட் ஓவருக்காகவே வந்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த வருஷம் அவர் அப்படி இருக்க மாட்டாரு. ஏன்னா ஆப்ரேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இப்ப நல்லா இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ மேபி இனி அவர் பிராக்டிஸ் செஷன்ஸ் வந்துட்டு அவர் இனி ரன்னிங் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பழைய இதுக்கு அவரோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா மேபி அவர் 15 16th ஓவர்ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 7 ஃபார் தி ரீசன் எம்எஸ்டி வந்துட்டாருன்னா கரெக்டா இருக்கும். நம்பர் 8ல வந்து அஸ்வின். அஸ்வின் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. டிஎன்பிஎல்ல வந்து இப்போ பொழந்து கட்டினாருன்னே சொல்லலாம். செம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு, அவங்க டீமை ஜெயிச்சு கொடுத்து கப்பு வாங்கி கொடுத்தாரு, கேப்டனா இருந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அவர் பேட்டிங்லயும் பட்டை கிளப்பிட்டாருன்னு சொல்லலாம். பவுலிங் மட்டும் இல்ல, பேட்டிங் பட்டை கிளப்பிட்டாரு. ஸோ இவர் வந்து அஸ்வினை வந்து ஒரு ஃப்ளோட்டரா கூட யூஸ் பண்ண முடியும். அஸ்வினை வந்து நம்பர் 8ல தான் இறக்கணும்னு நான் சொல்ல வரல. மேபி இந்த ஃபார்ம் செட் ஆச்சுன்னா நம்பர் 8ல இருக்கட்டும். மேபி விக்கெட்ஸ் இன் கேஸ் அப் ஃப்ரண்ட்ல சீக்கிரமாவே ஒரு 10th ஓவருக்குள்ளேயே வேமா ஒரு 4 விக்கெட் விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் அஸ்வினை மேல இறக்கி விட்டாங்க அப்படின்னா சூப்பராகவே ஆடுவாரு. அதே மாதிரி விக்கெட் விழுந்தாதான் அப்படின்னு இல்லை. இன்கேஸ் 12th ஓவர் அந்த மாதிரி டைம்லயே ஏதாவது விக்கெட் விழுகுது அந்த பட்சத்துல அஸ்வினை தூக்கி மேல இறக்கி விட்டுறலாம். இறக்கி விட்டு நீ எப்படி வேணா ஆடுப்பா, நீ டிஎன்பியில் என்ன பண்ணியோ அதே மாதிரி ஆடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உன் விக்கெட் வந்து போனா பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ உன் வழக்கம் போல உன்னோட ஷார்ட்ஸ் ஆடு, வர ரெண்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இறக்கி விட்டாங்க அப்படின்னா அவர் ஒரு நிஜமானுமே ஒரு பெரிய ஹிட்டராக தான் இருக்காரு. அவருனால ஒரு ஒரு 10 பால் இல்ல ஒரு 7 பால்ஸ் ஆடினா போதும். ஒரு 7 பால்ஸ் 20, 7 பால் 15 ரன் அந்த மாதிரி வந்து நடுவுல வந்து ஆப்போசிட் டீம் பிளானை வந்து சொதப்படுறதுக்காகவும் வந்து டக்குன்னு ஒரு குயிக் ஃபயர் ஒரு கேமியோ ஆடிட்டு போயிட்டாரு அப்படின்னா அவரோட வேலை முடிஞ்சுங்க. ஏன்னா அவர் கீழே வரைக்கும் வச்சு லாஸ்ட்ல வந்து 19th 20th ஓவர்ல இருந்து அடிக்க வைக்கிறத விட இந்த மாதிரி மேலே ஏத்தி விட்டு உன் விக்கெட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி வேணா ஆடு அப்படின்னு இறக்கி விடுறது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஸோ 8th வரைக்கும் நம்மளுக்கு பேட்ஸ்மேன் இப்போதைக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் வந்து சாம் கரன் இல்லைன்னா ஜாமி ஓவர்டன். நம்ம ஆல்ரெடி ஜாமி ஓவர்டன் வீடியோஸ் பார்த்தோம். சாம் கரன் என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் சாம் கரன் வந்து அந்த ஆப்போசிட்டான பவுலர், ஆப்போசிட்டான பேட்ஸ்மேன். சாம் கரன் வந்து ஒரு பவர் ஹிட்டர்னு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு நம்பர் 4லயோ இல்ல 5லயோ இறக்கி விட்டா ரொம்பவே நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். லாஸ்ட்ல வந்து அவரால் பினிஷ் பண்ண கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாவே தான் இருக்கு. ஸோ மேபி என்னோட பிளேயிங் 11ல ஸ்டார்டிங்ல ஓவர்டோனோட நான் போவேன். நத்திங் பர்சனல் கிடையாது, சாம் கரன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் டீமோட காம்பினேஷனுக்காக சொல்றேன். சாம் கரனோட போனோம்னா நம்மளுக்கு அந்த பவுலிங்கும் ஆகட்டும், அந்த ஒரு டேர்ம் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல இருந்தே ஜாமி ஓவர்டனோட இறங்கி பார்க்கலாம். அவர் எப்படி பண்றாருன்னு பார்த்து ஒரு 4 5 மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் மேபி டிசைட் பண்ணலாம் அதுக்கப்புறம். ஸோ நான் வந்து ஜாமி ஓவர்டனோட போவேன். ஏன்னா அவர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அப்புறம் ஒரு ரைட் ஆர்ம் பவர் ஹிட்டர். ஸோ அவரோட போகும்போது நல்லாவே இருக்கும். ஃபினிஷிங் டியூட்டிஸ் வந்து அஸ்வினுக்கு அப்புறமோ தோனிக்கு அப்புறமோ வந்தாங்கன்னா தோனிக்கு அப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவரும் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஆடுவாரு. பின்னாடி இன்னொருத்தர் இருக்காரு ஃபினிஷ் பண்ண கொடுக்கறதுக்கு, ஒருத்தர் இருக்காருன்னு அவரும் ஒரு கான்பிடென்ட்டோடவே நல்லா ஆடுவார். ஸோ ஜாமி ஓட்டனோட போறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு போலார்டு மாதிரி ஒரு ஆளுங்க, அவரை வந்து போலார்டு மாதிரி மாற்ற முடியும் நம்மளால. அதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்ல எல்லாம் இறக்காம ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல இருந்து அவருக்கு கொடுத்து அவரை இறக்கி விட்டு ஆடுப்பா அப்படின்னு சொன்னோம்னா மேபி அவர் ஒரு அடுத்த போலார்ட் அந்த மாதிரி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் மாதிரி தான் அவர் பார்க்கவும். பாத்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் எல்லாம் பிராட் ஷோல்டர்ஸ், ஹைட் பாத்தீங்கன்னா 6.5 feet, பேட்டை சும்மா விட்டாருன்னா பால் போகும். என்ன ஆனா ஸ்பின்னர்ஸ் சரியா ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி பழக்கம் இருந்திருக்காது அவருக்கு, அதனால சொல்றேன். ஸோ அதனால ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறதுக்காக ஒரு 19th 20th ஓவர்ல இறக்குற மாதிரி அவர் பினிஷிங் டியூட்டிஸ் மட்டும் வச்சுக்கிட்டாங்க சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க வித் ஆல்ரவுண்டர்ஸோட. அதுல பாத்தீங்கன்னா ஜடேஜா, அஸ்வின், ஜாமி ஓவர்டன் இல்ல சாம் கரன், இவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கணக்குல வந்துருவாங்க. ஸோ நம்ம 3 பவுலர்ஸ் ஆல்ரெடி மேலேயே இருக்காங்க. அது கூட நம்பர் 10ல வந்து கலீல் அகமத் இல்லைன்னா அன்சுல் கம்போஜ்.
அன்ஷுல் கம்போஜ் வந்து அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தாங்க. மேபி அவர் மும்பை இந்தியன்ஸ்ல பாத்திருப்பீங்க, அவர் 3 மேட்ச் தான் ஆடி இருக்காரு ஐபிஎலுக்கு. பட் ஆனா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ரீசெண்டா ரஞ்சி டிராஃபில கூட 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அவர் கெப்பாசிட்டி இருக்கு. நிறைய லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு பும்ரா கிட்ட இருந்து. ஒரு நல்ல பவுலர்னே சொல்லலாம். யங் ரைசிங் ஃபாஸ்ட் பவுலர். 145 கேஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். அதே கலீல் அகமது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பியூர் பவுலர் தான், ஆல்ரவுண்டர் கிடையாது. அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் குயிக்னே சொல்லலாம். ஸோ நீங்க ஓவர் ஆடுறீங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் பவுலர் வச்சு ஓவர் போறோம் அப்படின்னா கலீல் அகமது வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் சொல்லலாம். கலீல் அகமது வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போடுறது மட்டும் தான் கரெக்டா இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ரன்ஸ் கொஞ்சம் லீக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஒரு நியூ பால் கொடுத்து பவர் பிளேல போடுப்பா அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா போடுவாரு. இனிஷியல் விக்கெட்ஸ் வந்து எடுத்து தருவாரு. ஏன்னா நம்ம கிட்ட தீபக் சேர் வேற கிடையாது இந்த டைம். ஸோ வந்து ஒரு கலீல் அகமது வந்து நல்லா ஸ்பின் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ மேபி அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர், தேர்ட் ஓவர், ஃபிஃப்த் ஓவர் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் அவர் அங்கேயே முடிச்சுட்டு அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் கொடுத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் டெத்துக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரன் லீக் பண்ணுவாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்மளும் அவர் கூட ஆடி இருக்கோம். நம்ம டீம் வந்து அவரை தான் அடிச்சு பிரிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ மேபி அவர் வந்து இனிஷியல் ஓவர்ஸ் மட்டும் ஒரு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் மதிஷா பதிரானா நம்மளுக்கு இருக்காரு. சோ அவர் வந்து நம்மளுக்கு 12th பிளேயரா, இம்பாக்ட் பிளேயரா வரக்கு வாய்ப்பு இருக்கு. 11th பிளேயராவும் இருக்கலாம். ஏன்னா அவர் பதிரானா பத்தி நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. அவர் டெஃபினட்டா பிளேயிங் லெவலில் இருந்தே தீர்வாரு. நம்ம இன்னொன்னு வந்து நம்மள சூப்பரான பிக் நூர் அகமதுன்னு. நூர் அகமது வந்து கண்டிப்பா எல்லா மேட்சஸுமே பிளேயிங் லெவன் ஆடி ஆகும். சேப்பாக்ல மட்டும் அவரை வச்சு பிரயோஜனம் கிடையாது. ஆடுற 14 மேட்சஸுமே நான் வந்து என்னோட பிளேயிங் லெவலில் அவர் வச்சுக்குவேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பவுலர். அவர் மிஞ்சி மிஞ்சி போனா ரன்ஸ் விக்கெட் எடுக்கல அப்படின்னாலும் அவரோட எக்கனாமி பாத்தீங்கன்னா ஒரு 6.6க்கு மேல, 6.5க்கு மேல, ஒரு 8.5 தான் வச்சிருப்பாரு. எப்பவுமே ஒரு மேட்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ்ல இருந்து 35 ரன்ஸ்குள்ள மட்டும் தான் தருவாரு. மேபி சேப்பாக் எல்லாம் இன்னும் சூப்பரா கூட போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அவர் வெளியில அவுட் ஆஃப் சேப்பாக் போனா கூடவே ஒரு நல்ல ஒரு பவுலரா ரன்ஸ் லீக் பண்ணாம விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா தான் இருப்பாரு. ஏன்னா நம்ம மிடில் ஓவர்ஸ் வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து இல்லாம இருந்துச்சு நம்ம கிட்ட சிஎஸ்கேல லாஸ்ட் இயர்ஸ்ல எல்லாம். சோ அதுக்காக தான் 10 crores கொடுத்து நம்மளுக்கு 100 கண்டிப்பா வேணும்னு சொல்லி பிளம்மிங் வந்து தட்டி தூக்கிட்டு வந்தாரு. சோ இப்போ உங்களுக்கு புரியுதா எதனால வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து நான் பிளேயிங் லெவன் சேர்க்கல? ஏன்னா ரச்சின் ரவீந்திரா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பதிரானா, நூர் அகமத் இவங்கள விளையாட வைக்க முடியாது. கண்டிப்பா நம்மளால முடியாதுங்க. சோ நம்மளுக்கு பவுலிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். சோ நம்மளுக்கு பதிரானா, நூர் அகமது இருந்தாங்க அப்படின்னா ஒரு டெத் ஓவர்ஸ்ல ஆகட்டும், ஒரு மிடில் ஓவர்ஸ்ல ஆகட்டும், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பியூர் பவுலிங் ஆப்ஷன்ஸா ஒரு மிஸ்ட்ரியா இருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு 6 பவுலர்ஸ் பக்காவா இருப்பாங்க. அதை ஐ மீன் இன்க்ளூடிங் இம்பாக்ட் பிளேயரோட சொல்றேன். சோ இந்த மாதிரி போனா பிளேயிங் லெவன் பர்ஃபெக்டா இருக்கும். இந்த சேப்பாக் பிச்சுக்கு மட்டும் இல்ல, எந்த பிச்சுக்கு போனாலுமே இதே பிளேயிங் லெவனோடவே நம்ம விளையாட முடியும். எந்த ஒரு ஆல்டரேஷனும் பண்ண தேவையே படாது. நம்ம வெளி அவுட் ஆஃப் சேப்பாக் போனா கூட இந்த பிளேயிங் வந்து பக்காவா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து. நான் சொன்ன இந்த பிளேயிங் லெவன் வந்து உங்களுக்கு ஓகேவா, இல்ல இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களோட பிளேயிங் லெவன் இதோட டிஃபரன்ஷியேட்டா இருந்தா அந்த பிளேயிங் லெவனை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது பார்ப்போம். மேபி பெட்டரா கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ஸோ மேபி உங்களோட பிளேயிங் லெவன்ஸ் சொல்லுங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இந்த பிளேயர் பதிலா வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டீம் வந்து இந்த பிளேயிங் லெவன் வந்து ஆல் ஆல் கிரவுண்டுக்கு பக்காவா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போடக்கூடிய ஒரு பிளேயிங் லெவனா இருப்பாங்க. எல்லாரும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தா கண்டிப்பா கப்பு கூட நம்ம அடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ 6th கப்பு நம்மளுக்கு லோடிங் அப்படின்னே சொல்ல முடியும், அப்படின்னே சொல்லலாம். நீங்க உங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். பை. This video is sponsored by Buy Moti shopping app.